ஹலோ மக்களே, இது உங்கள் யாஷ். என்ன பாஸ், ஏற்கனவே போன வருஷம் அக்டோபர் மாசம் நடந்த எல்லை மோதல்ல 70 பேர் உயிர் போனது நமக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ ரமலான் மாதம் தொடங்கி ஒரு வாரம் கூட ஆகாத நிலையில பாகிஸ்தான் விமானப்படை ஆப்கானிஸ்தான் எல்லைக்குள்ள புகுந்து குண்டு மழை பொழிஞ்சிருக்கு. தீவிரவாதிகளை தான் அடிச்சோன்னு பாகிஸ்தான் சொன்னாலும் அங்க இருக்கிற மத பள்ளிகள்ல அப்பாவி பிள்ளைகள் கொல்லப்பட்டதா வர தகவல்கள் நெஞ்ச பதற வைக்குது பாஸ். ஒன்று, பிப்ரவரி 22, 2026 அன்று அதிகாலையில் ஆப்கானிஸ்தானின் நங்கர்ஹார் மற்றும் பக்திகா மாகாணங்களில் உள்ள 7 இடங்கள் மீது பாகிஸ்தான் விமானப்படை வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. 2, சமீபத்தில் இஸ்லாமாபாத் மசூதி மற்றும் பன்னு பகுதியில் நடந்த தற்கொலை தாக்குதல்களுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக பாகிஸ்தான் தகவல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 3, பாகிஸ்தான் தாலிபான் டிடிபி மற்றும் ஐஎஸ்கேபி அமைப்புகளின் முகாம்களை குறிவைத்து இந்த துல்லிய தாக்குதல் பிரிசிஷன் ஸ்ட்ரைக் நடத்தப்பட்டதாக பாகிஸ்தான் கூறுகிறது. 4, ஆனால் ஆப்கானிஸ்தான் செய்தி தொடர்பாளர் ஜபிஹுல்லா முஜாஹித் பாகிஸ்தான் அப்பாவி மக்களை கொன்றுள்ளது, இதில் பெண்களும் குழந்தைகளும் உட்பட 20க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர் என தெரிவித்துள்ளார். 5, பக்திகா மாகாணத்தில் உள்ள ஒரு மதப்பள்ளி மற்றும் நங்கர்ஹார் மாகாணத்தில் ஒரு குடியிருப்பு கட்டிடம் இந்த தாக்குதலில் முற்றிலும் தரைமட்டமானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 6, பாகிஸ்தான் தளபதிகள் தங்களது பாதுகாப்பு தோல்வியை மறைக்கவே ஆப்கானிஸ்தான் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் என ஆப்கான் தாலிபான் அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. 7, தோஹா ஒப்பந்தத்தின்படி ஆப்கானிஸ்தான் மண்ணை தீவிரவாதிகள் பயன்படுத்தக்கூடாது என்பதை தாலிபான் உறுதி செய்ய வேண்டும் என பாகிஸ்தான் உலக நாடுகளிடம் வலியுறுத்தியுள்ளது. பாஸ், 2025 அக்டோபர்ல இதே மாதிரி ஒரு மோதல் நடந்தப்போ கத்தார் மற்றும் துருக்கி நாடுகள் தான் சமாதானம் பண்ணி வச்சாங்க. ஆனா இப்போ நிலைமை ரொம்ப மோசமாயிருக்கு. ஆப்கானிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சகம் சரியான நேரத்துல பதிலடி கொடுப்போம்னு பாகிஸ்தானுக்கு வார்னிங் கொடுத்திருக்காங்க. ரமலான் மாசத்துல இப்படி ஒரு போர் பதற்றம் இருக்கிறது அந்த பகுதி மக்கள் மத்தியில பெரிய அச்சத்தை உண்டாக்கியிருக்கு பாஸ். கண்ணா, பாகிஸ்தான் குண்டு போடுது, ஆப்கானிஸ்தான் பதில் சொல்லுது. ஆனா பாவம் பாஸ், நடுவுல இருக்கிற அப்பாவி மக்கள் தான் பலியாயிட்டு இருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு ஆப்கானிஸ்தான் தாலிபான் அரசு இப்போ என்ன செக் வைக்க போறாங்கன்னு ஒரு பெரிய விசில் போட்டு வெயிட் பண்ணுவோம் பாஸ். While Islamabad claims it's a retributive strike against terror camps, Kabul calls it a blatant violation of sovereignty and a crime against civilians, pushing the region back to the brink of a full-scale border conflict once again, boss. பாகிஸ்தானோட இந்த வான்வழி தாக்குதல் சரியா? உங்க கருத்து என்ன? கமெண்ட் பண்ணுங்க. இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் உலக